மைக் சரியா கேட்கல. அதனாலேயே சில பேர் என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்லயே பார்த்துட்டு இருந்தாங்களா. சில பேர் போனை எடுத்து பார்க்கிற சூழ்நிலை இல்லாததுனால தளபதியை நோக்கி அப்படியே முன்னாடி நகர்ந்தாங்களா. ஏன்னா தளபதி பேசுறது தான் கேட்கலையே, கொஞ்சம் முன்னாடி போனா நல்லா கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்னாடி நகர்ந்து போக போக அந்த இடத்துல கூட்ட நெரிசல்ன்றது ஏற்பட்டிருக்கு. அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் போதுதான் அங்க மூச்சடைப்பு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த கூட்ட நெரிசல் இருக்கும்போது யாருக்குமே தண்ணி சரியா கிடைக்கலையா, அதனாலதான் மூச்சடிப்புன்றது ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் மூச்சடிப்பு ஏற்பட்டுச்சா, நிறைய பேருக்கு மயக்கமும் அடைஞ்சிருக்காங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சு தளபதி விஜய் போன பிறகு அவங்க எல்லாரையுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கேயே சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இறந்திருக்காங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு சிஎம்ல இருந்து மோடி வரைக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து, விஷால்ல இருந்து ஜிவி பிரகாஷ் வரைக்கும் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டே வந்தாங்க. தமிழ்நாட்டில் கரூர்ல இந்த அளவுக்கு கோர சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு யார் தான் காரணம், அதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகஷ். நான் உங்கள் அல்லா பகஷ். தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட சனிக்கிழமை பிரச்சாரம் வாரம் மேற்கொண்டுட்டே வராங்க. இவங்களுக்கு வாரம் மவுஸ் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட ஏறிட்டே வந்தது. அதே சமயம் மரியாதையும் ஏறிட்டே வந்தது. தளபதி வழக்கம் போல இவரோட வீட்டில இருந்து திருச்சிக்கு ஏர்போர்ட்ல வந்து அங்கிருந்து அவரோட கார்ல கிளம்பி நாமக்கலுக்கு வந்து சேர்ந்தாரு. நாமக்கலுக்கு வந்து இவரோட பிரச்சார வண்டியில ஏறி அவருடைய பிரச்சார இடத்துக்கு போயிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கிட்ட ஆச்சா அந்த நாமக்கல் பிரச்சார இடத்துக்கு போய் ரீச் ஆக. போல நாமக்கல் பிரச்சார இடத்துக்கு போயிட்டு அங்க ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்து இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்து தளபதியும் ஸ்டன் ஆகி அவரு ஸ்பீச் பேசுறாரு. ஆனா இந்த டைம் நாமக்கலுக்குள்ள கொஞ்சம் ஸ்பீச் மிஸ் ஆகுது. அவருடைய வழக்கமான கொஞ்சம் அப்படியே போட்டு அடிப்பாரு. ஆனா இந்த வாட்டி நாமக்கல்ல கொஞ்சம் குறைச்சிதான் பேசியிருக்காரு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பார்த்து தான் படிக்கிறாரு, எழுத்து பிழை அதிகமாவே இருக்குன்னு சொல்றாரு. யாருமே சரியா பேசுறது இல்லை. ஆனா தளபதி பார்த்து படிக்கிறாரோ இல்ல பார்க்காமலே சொல்றாரோ, ஆனா அவரு கருத்தை முன் வைக்கிறாரா, அது வரைக்கும் போதும். நாமக்கல்ல ஓரளவுக்கு டீசென்டான நல்ல ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவருடைய பிரச்சார வாகனம் கரூரை நோக்கி பயணிக்குது. கரூரை நோக்கி போக போக அங்க மக்கள் அதிகமாவே கூடுறாங்க. இவங்க சொன்ன டைம், கரூர்ல பேசுறேன்னு சொன்ன டைம் 3 மணியா. ஆனா அவரு கரூருக்கு போய் ரீச் ஆன டைம் கிட்டத்தட்ட 8 மணி கிட்ட ஆயிருச்சு. 8 மணிக்கு தான் கரூருக்கு போய் ரீச் ஆகுறாரு. கரூருக்கு போயிட்டு ரீச் ஆன உடனே அவரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவரு பேசும்போது யாருக்குமே இவருடைய வாய்ஸ் சரியா கேட்கவே இல்லை. அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாய்ஸ் தான் சரியா கேட்கலையே, நம்ம யூடியூப்லயாவது பார்க்கலாம்னு நிறைய பேர் யூடியூப்ல எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க தளபதி பேசுறது. சில பேர் அவங்கனால போன் எடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா தளபதி பேசுறது எனக்கு சரியா கேட்கல, நான் தளபதி கிட்டையாவது போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட போக போக அப்போதான் கூட்ட நெரிசல்ன்றது ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏகப்பட்ட பேர், ஒரு 10,000 கூடுற இடத்துல அங்க 1,00,000 பேர் கிட்ட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி மக்கள் முன்னாடி போக போக கூட்ட நெரிசல்ன்றது ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படும் போதுதான் நிறைய பேருக்கு மூச்சடைப்பு ஏற்பட்டிருக்கு. சில பேருக்கு மூச்சடைப்பு ஏற்பட்டு நிறைய பேர் மயக்கமும் அடைஞ்சிருக்காங்க. இவங்க டிவிக்கே பிரச்சாரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அவங்க தண்ணியும் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடும் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த கரூர் பிரச்சாரத்துல பேசும்போது தான் அந்த வாய்ஸ் சரியா கேட்காததுனால நிறைய பேர் முன்னாடி போக போக கூட்ட நெரிசல் தான் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் நிறைய பேர் மயக்கமும் அடைஞ்சாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு இடமே பத்தல. ஆனா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணாங்கன்னா நிறைய பேர் இப்ப ஜென்ஸ் வந்தா ஓகேன்னு தான் தளபதியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் வராதிங்க, அதே மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிக்கு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி பெண்கள் வரவேற்புன்றது பொதுவா இந்த டிவிகே கட்சிக்கு அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் பெண்களும் தளபதியை பார்க்க ஆர்வமா வந்தாங்க.
ஆனால் இந்த டைம் கரூரில் இந்த இழப்புக்கு காரணம்னு சொல்ல முடியாது, இந்த இழப்பில் அதிகமான பேர் குழந்தைகளும் பெண்கள் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தளபதி ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது யாருக்கும் சரியாக கேட்கல. ஆனால் வழக்கம் போல அவர் ஸ்பீச்சில் ரொம்பவே அதிரடியாக பேசிட்டாரு. அந்த கரூர் ஸ்பீச் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீச்ன்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு நல்லாவே பேசியிருந்தாரு. ஆனால் இந்த அளவுக்கு நல்லதெல்லாம் நல்லாவே பேசிட்டு ஆனால் அவருக்கு பிளாக் மார்க்கையே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. தளபதியோட டிவிக்கு அவங்க கட்சி எல்லாருமே அவங்க கேட்ட இடம் நிறைய பெரிய மக்கள் கூடுற மாதிரி இடமா தான் கேட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ் அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேலுச்சாமி நகர்ல தான் அவங்களுக்கு இடத்தையே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இவங்க பர்மிஷன் வாங்கினது 10,000 பேர் இந்த சுற்றுப்பயணத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு பெர்மிஷனே வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 50,000 பேர் மேலே வந்திருப்பாங்க போல, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. இந்த மாதிரி கரூர் பிரச்சாரத்தில் தளபதி பேசிட்டே வரும்போது குழந்தை ஒன்று காணாம போகுது. அந்த குழந்தை பேரை சொல்லி அந்த குழந்தைய யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட் கிட்ட கொடுத்துருங்கப்பா தம்பிங்களா அப்படின்னு தளபதி சொல்றாரு. இந்த மாதிரி கரூர் ஸ்பீச் என்னமோ நல்லா தான் இருந்தது. ஆனால் கரூர் ஸ்பீச்சில் தளபதி பேசி முடிச்சுட்டு அவர் என்னமோ ஸ்பீடாக முடிச்சிட்டாரு ஒரு ஸ்பீச்சை. ஏன்னா தளபதி பேசிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தளபதி இந்த மாதிரி 3 மணிக்கு வருவார் தான் சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் எல்லாருமே சீக்கிரம் வந்துட்டோம், வெயில கூட காத்துட்டு இருந்தாங்க தளபதியை பார்க்க. ஆனால் தளபதி கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் அந்த கரூரியை ரீச் பண்றாரு. அந்த அளவுக்கு நடுவில் வரும்போது இந்த கூட்டம் தான் தளபதியை லேட்டா வர வச்சது. தளபதி என்னமோ அது ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி தான் கூட்டம்ன்றது அமைஞ்சது. இதுக்கு தளபதியோட அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்கணும், நிறைய இடத்த கண்காணிச்சுட்டே இருந்திருக்கணும். ஆனா அவங்க தளபதி ஸ்பீச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் கண்ணில் தெரியுறாங்க. தளபதி ஸ்பீச் கொடுக்கும்போது அவங்க காணாமே போயிடுறாங்க. இந்த மாதிரி இந்த தளபதி மொத்தமே ஸ்பீச் முடிச்சுட்டு அவர் கிளம்பும் போது தான் ஒருத்தரா மயக்கம் அடைகிறாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலையும் போய் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு பேரா இறக்க ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திலேயே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த 2 மணி நேரத்திலேயே 40 பேர் கிட்ட இறந்தும் போயிருக்காங்க. அதுல 5 சின்ன குழந்தைங்களாம், அதுல 5 சின்ன பெண் குழந்தைங்களாம், கிட்டத்தட்ட 16 பெண்களாம், கிட்டத்தட்ட 12 ஜென்ஸ்களாம், இந்த மாதிரி 40 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்களாம். அதே மாதிரி ஒரு 30 பேர் கிட்ட இன்னுமே கவலைக்கிடமா தான் இருக்காங்களன்னு அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்ட சிஎம் அவரு சென்னையில இருந்து டைரக்டாவே கரூருக்கு தனி விமானம் மூலியமா வந்துடுறாரு. அந்த இடத்துலயே ஆல்ரெடி செந்தில் பாலாஜி, அமைச்சரான அன்பில் மகேஷ், இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் அவங்களும் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த அளவுக்கு முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. ஒரு சில பேர் தனியார் மருத்துவமனைக்கும் போயிட்டாங்க. தனியார் மருத்துவமனையில் இவங்க மொத்த செலவையும் இந்த டிஎம்கே கட்சிக்காரங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு நடந்தது. இதை பார்த்து அந்த இன்சிடென்ட் நடந்த 10 நிமிஷத்திலேயே பேக் டு பேக்னு ட்விட்டர்ல எல்லாருமே ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோடி ஸ்டார்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து ஜிவி பிரகாஷ், அதே மாதிரி விஷால், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு தான் வராங்க. இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆந்திர சிஎம், கர்நாடக சிஎம், அதே மாதிரி கேரளா சிஎம்னு எல்லாருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு தான் வராங்க. தளபதிக்கு இந்த விஷயம் தெரியுமோ என்னவன்னு தெரியல. ஆனால் தளபதி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த விஷயம் நடந்தது. தளபதியும் போய் ஒரு 1 hour கழிச்சு அவருடைய ரிப்ளைவே கொடுத்துடுறாரு. அந்த ரிப்ளைல தளபதி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் அப்படின்னு தளபதி சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சுதான் தளபதி அந்த ட்வீட்டை போட்டிருப்பாரு. என்னமோ அந்த அளவுக்கு அந்த ட்வீட்டை பார்க்கும்போதே இருந்தது. தளபதி சென்னைக்கு போய் ரீச் பண்ணிட்டாரு. சிஎம்ஓ கரூருக்கும் வந்து ரீச் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நம்ம தமிழ்நாடுல இப்பதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் கண்டிப்பா டிவிகே கட்சி கிட்ட தான் சொல்லுவாங்க. என்னதான் டிவிகே கட்சி எங்களுக்கு நாங்க கேட்ட இடம் கொடுக்கல, இந்த மாதிரி ஏகப்பட்ட
ஏகப்பட்ட பேர் கூடுறாங்க, அதனாலதான் நாங்க பெரிய இடத்த கேட்கிறோம், ஆனா இவங்க நம்மளை டார்கெட் பண்ணி சின்ன இடத்த கொடுக்குறாங்களே அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சின்ன இடம் கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க கரெக்டா மக்களை பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருதுன்னு தெரியுது, நல்ல ஆர்கனைசேஷனை வச்சு நீங்க தான் அந்த சுற்றுப்பயணத்தை மக்கள் கூடும்போது நீங்க தான் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டே வரணும்னு எல்லாருமே டிவிகே கட்சியை தான் இப்போதைக்கு பிளேம் பண்ணிட்டே வராங்க. ஆனா உண்மையிலே என்ன பண்ணணும்னா, டிவிகே கட்சியில நிறைய பேர் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, தளபதி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது கீழே கிரவுண்ட் லெவல்ல எல்லாமே போய் செக் பண்ணி பார்க்கணும், இந்த இடம்லாம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல நம்ம ஆளுங்களாம் நிக்கிறாங்களே, டிவிகே தொண்டர்கள் நிக்கிறாங்களே, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஆல்ரெடி பெரம்பலூர்லயே 2 பேர் இறந்துருக்காங்க, கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்பவே இவங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஆனா எல்லாமே விட்டுட்டு மக்கள் கூட்டம் நமக்காக வருது, மக்கள் கூட்டம் நமக்காக வருதுன்னு சொல்லிட்டு மக்களையே பாதுகாக்காக விட்டுட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு 40 பேர் கிட்ட இறந்தும் போயிருக்காங்க. உண்மையில சொல்ற டிவிகே கட்சி இது வரைக்குமே நல்ல நல்ல பேரா தான் வாங்கிட்டே வந்தாங்க. கண்டிப்பா மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான ரேஞ்ச் டிவிகே கிட்ட கிடைச்சது. ஆனா மொத்தத்தையும் அழிச்சு விட்டுருச்சு இந்த கரூர் சம்பவம். திமுகக்கு ரொம்ப நாளாவே கொஞ்சம் குறைமுகமாவே இருந்தது, குறைஞ்சிட்டே வந்தது. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் திமுக அப்படியே மேலேயே ஏறி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தளபதியோட டிவிகே கட்சி இப்படி இருந்த கட்சி இப்படி டவுன் ஆயிட்டே வருது. அதுக்குன்னு மொத்தமா டவுன் ஆயிரும்னு சொல்ல வரல. இந்த இன்சிடென்ட்டை தளபதி எப்படி தான் ஹேண்டில் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இன்சிடென்ட்க்கு முழுக்க முழுக்க காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிகேக்கு தான் சொல்லுவாங்க. டிவிகே கட்சி தான் பொறுப்பு ஏற்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ஆல்ரெடி அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கும் போகும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அதனால அல்லு அர்ஜுனையும் ஜெயிலில் போட்டிருந்தாங்களே, அரெஸ்டும் பண்ணியிருந்தாங்களே, அதே மாதிரி தான் டிவிகே கட்சியினுடைய தலைவர் தளபதி விஜயும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. ஆனா இழப்பீடுன்றது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். தளபதி அவரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு, அதாவது இறந்து போன குடும்பங்களுக்கும் காயப்பட்ட குடும்பங்களுக்கும் நிறைய இழப்பீட்டை தரணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அவரும் கண்டிப்பா அதை தான் யோசிப்பாரு. நிறைய பேர் யோசிப்பாங்க, இப்போ இந்த மாதிரி பிளாக் மார்க் இந்த டிவிகே கட்சிக்கு அமைஞ்சிருச்சு, எப்படி இவங்க கம்பேக்கை கொடுத்துக்க போறாங்க, இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க மாநாடு வைக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுது. சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் தான் கரெக்டா வச்சுக்கணும். ஆர்கனைசேஷன் எப்பவுமே கிரவுண்ட் லெவல்ல செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். தளபதி பேசிட்டு முடிச்சுட்டு போற வரைக்குமே ஆர்கனைசேஷன் காரங்க தான் மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கின்னு மக்களை சரியாவே வழி நடத்தணும். நீங்க கேட்கலாம், ஏன்பா ஏகப்பட்ட பேர் வருவாங்களேப்பா, நாங்க எப்படிப்பா போய் மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்கலாம். எப்படியோ ஒரு தொகுதி ஒரு மாவட்டத்துல ஏகப்பட்ட பேர் அந்த கட்சியில் இருப்பாங்க. மொத்த பேரையும் வரவழைச்சு அந்த இடத்துல ஆர்கனைசேஷன் பண்ணணும். இந்த இடத்துல பள்ளம் இருக்கா, அந்த இடத்துல நிக்க வைக்க கூடாது, இந்த இடத்துல சில பேருக்கு ஏதாவது ஆகுதான்னு பார்த்து அந்த இடத்துல தண்ணிலாம் கொடுக்கணும். சில பேருக்கு அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் போது சில பேர் நவுத்தி கொண்டு வந்து விடணும். கண்டிப்பா இந்த பிளாக் மார்க்ன்றது ஏற்பட்டிருக்காரு. ஆனா அவங்க பண்ண மொத்த மிஸ்டேக்னால தான் இந்த டிவிகே கட்சிக்கு பிளாக் மார்க்காவே அமைஞ்சிருக்கு. பேசாதவங்கெல்லாம் இப்போ தளபதியை அப்படியே பிளேம் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த அளவுக்கு இந்த டிவிகே கட்சிக்கு ஒரு நெகட்டிவ் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிவிகே கட்சி தான் ஏத்துப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கரூர்ல ஒரு கோர சம்பவம் நடக்கிறதுக்கு என்னதான் காரணம் இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.